வணக்கம் உறவுகளே. 2 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மேட்டரை ஆரம்பிச்சாரு பார்லிமெண்ட்ல. அதாவது இந்தியா, சீனா எல்லையில ஒரு போர் நடந்துச்சு பாரு. அந்த அந்த போர் அந்த போர்ல அது சும்மா ஒரு சில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சைனா இந்தியா பார்டர்லேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் 4 டாங்கிகள் நின்றுச்சு. ஏதாவது பீரங்கி குஸ்துடுற வண்டி நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அவ்வளோதாங்க. இதை சொன்னதுக்கு பேசவே விடலங்க அவரை பார்லிமெண்ட்டில். அவர் ராஜ்நாத் சிங் ஒரு பாட்டு கத்துறாரு, இருக்கிற மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாம் ஒரு பாட்டு கத்துறாங்க. அவர் முதல்ல இப்போ எதுக்கு அவ்வளோ பயப்படுறீங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு பயம் உங்களுக்கு? இப்போ ஒரு இராணுவ எல்லை நம்ம கோர்ட்டில் எல்லை கோட்டுக்கு அங்கிட்டு சைனா இருக்குது. சைனா நம்ம பார்டரில் எல்லை கோட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஒரு 4 டாங்கிகள் நிற்கிது அப்படின்னு தானே ஆரம்பித்தார். இன்னும் முடிக்கவே இல்லையே, ஆரம்பிச்சு பிகினிங் தானே அது. அதுக்குள்ளேயும் ஏன் போய் வாயை அடைக்கிறீங்க? அவரை பேச விடாமல் பண்ணுறீங்க. என்ன தப்பு இருக்கு உங்கள் மேலே? இப்போ ஏதாவது தப்பு இருக்கவங்க தானே போட்டு மல்லு கட்டுறீங்க. அவர் முடித்ததுக்கப்புறம் பேசி முடித்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவார். இது ஏன் நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, இது எதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறமா நீங்கள் மறுப்பு சொல்லணும். இது இல்லைங்க, நாங்கள் செஞ்சது இப்படி தான், அங்கே நடந்தது இது, நாங்கள் அதுக்கு சரியான தக்க பதிலடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லணுமா? இல்லை. சரி, இவர் நேராக போய் பார்த்துட்டு சொன்னாரா பார்டரில்? இல்லைன்னா அதுவும் இல்லை. ராகுல் காந்தி போய் நேராக பார்த்துன்னு சொன்னாரா? முன்னாள் இராணுவ தளபதி ஒருத்தர் அவர் எழுதின ஒரு சுயசரிதையா ஏதோ ஒரு வரலாறு ஒன்று எழுதுவாங்கல்ல, பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி எழுதுனதில் ஒரு சின்னதாக ஒரு பேராகிராஃப் அவ்வளவுதான். அதை படித்து சொல்லியிருக்கார் அந்த புத்தகத்தில். இப்படி சொல்லியிருக்க உடனே ராஜ்நாத் சிங் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அந்த புக்கை இன்னும் வெளியே வரலையே, நீங்கள் அந்த புக்கை ரிலீஸே ஆகலையே, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு அதெல்லாம்? அப்போ நீங்கள் சொல்லதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்ல வர்றாரு ராஜ்நாத் சிங். உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த புஸ்தகம் வெளியே வரல. அந்த புஸ்தகம் வெளியே வராத இருக்கும்போது நீங்கள் எப்படி இதெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக அந்த புக்கு ஆன்லைனில் வந்துருச்சு. ஆன்லைனில் கிட்டத்தட்ட இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. அதில் ராகுல் காந்தி கண்டிப்பாக பர்டிகுலராக அவர் ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர், இந்த நாட்டின் மேலே அக்கறை கொண்ட ஒரு தலைவர், இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு தலைவர். அப்போ அந்த படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. படித்தாருன்னு நம்ம சொல்ல வரல, படித்தாரா படிக்கலையான்னு நமக்கு தெரியாது. எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதான் கேள்வி. இருக்குல்ல. அப்போ வாய்ப்பு இருக்குல்ல, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவர் சொல்கிறதுக்குள்ளார நீங்கள் போய் படிச்சிங்கன்னா அப்புறம் உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு தானே அர்த்தம். 100 மீட்டர் தூரத்தில் 4 இராணுவ டாங்கிகள் நின்றுது, சைனாவோடது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதில் உங்களுக்கு எங்கே வலிக்குது? என்ன வலிச்சிருச்சு? அவன் எல்லையில் அவன் நாட்டில் அவன் போகிறான் வர்றான், 4 டாங்கியில் 40 டாங்கி கூட விடுவான், அது அவன் சௌகரியம், அவன் நிலத்தில் அவன் விடுறான். உங்களுக்கு எங்கே பிரச்சனை வலிக்குது? ஏன் இது ஆரம்பிக்கிறதுக்கு போதே நீங்கள் எதுக்கு தேக்கி நிப்பாட்டுறீங்க? அதான கேள்வியாக இருக்குது. அப்போது உங்கள் மேலே ஏதோ மிஸ்டேக் இருக்குது, ஏதோ ஃபால்ட் இருக்குது. ராகுல் காந்தி போட்டு அந்த பார்லிமெண்ட்டை ரணங்கலம் ஆக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் இன்னொரு மேட்ரு, முக்கியமான மேட்ரு, எஃபிக்ஸா ஏதோ ஒருத்தன் அவன் பாட்டுக்கு ஜெரால்ட் எஃபிக்ஸா என்னமோன்னு சொன்னாங்க. அவன் பாட்டுக்கு ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவரையும் கொண்டு போய் ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு தீவு மாதிரி அதில் கொண்டு வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் மாமா வேலை பார்த்துருக்காங்க. வேர்ல்டு வைஸ் மாமா, த இன்டர்நேஷ்னல் மாமா அப்படிங்கிற மாதிரி. அப்பா, எனக்கு அவன் கதை இப்படி எல்லாம் காணொலியை திறந்தா போதும். நீங்கள் காலையிலேருந்துங்க யூடியூப்பை திறந்தா போதும், கொட்டுது எபிக்ஸு. என்னடா எபிக்ஸுன்னு படித்து உள்ளே போய் பார்த்தா கடைசியில் கதை கந்தலாகி போயிருக்குது. பார்த்தீங்கன்னா
ட்ரம்ப்பு வந்து இவ்வளவு மோசமான ஒரு மனிதரா அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. அதாவது எப்படின்னா, ஒரு பெண் அந்த பெண்ணை ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். என்னடா இப்படிலாம் தப்பாக பேசணும். ஒரு பெண், ஒரு குழந்தை, ஒரு பெண்ணு குழந்தைன்னா 15 வயசு 14 வயசு அப்படி வச்சுங்க. அந்த பெண் குழந்தை இன்னொருவர் தொட்டிருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத இவர் அப்படி கணிக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா. யார்? ட்ரம்ப்பு. எதில்? இந்த இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, அவன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், இந்த நாய் மொன்ன நாய் இருக்குது பாரு, எதை போய் கண்டுபிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே கணக்கு தான் அது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சில விஷயங்கள்லாம். அதாவது பெண்கள் வந்து பெண்கள்லாம் அனுபவிக்கணும், அதுதான் கரெக்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. அவங்க ஒத்துக்கிட்டு வர்ற பட்சத்தில் 2 பேருக்கும் ஆட்சேபனை இல்லைங்கிற பட்சத்தில், சின்ன குழந்தைங்க என்னடா டேஸ்ட் இது ஒன்றும் புரியலைங்க. அதுக்கு அவங்களுக்கு என்னங்க தெரியும்? 13 வயசு 14 வயசு குழந்தைங்களுக்கு என்னங்க தெரியும்? 13 அப்படின்னு வச்சுக்க, ஒரு பேச்சுக்கு ஒரு 15னே வச்சுக்க, 15 10வது படிக்கிற குழந்தை, 10வது படிக்கிற குழந்தைக்கு என்னங்க தெரியும்? என்னங்க இவ்வளோ மட்டமான டேஸ்ட்டாக இருக்குது இவங்களுக்கு? இல்லை, உலகத்தில் பணம் இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எவ்வளவு மட்டமான டேஸ்ட்டாக இருக்குது. ஏன் ஒரு ஒரு 50, இப்போ அவனுக்கு எப்படியா இருந்தாலும் ட்ரம்ப் மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒரு 50 மாட்டவன் பூரா எல்லாம் 50 வயசுக்கு மேலே இருக்கவனா தான் மாட்டியிருக்கான். அதில் பேர் அடிபடுறோம் எவ்வளோ உலகத் தலைவர்கள் பேரை பூரா சொல்கிறாங்க. சாதாரண 4 பேர் ஒருத்தம் கூட இல்லை. அதில் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், இப்போ பெரிய பெரிய நாட்டினுடைய அதிபர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், இவர்களை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ இவர்களுக்கு என்ன மாதிரியான டேஸ்ட்? 50 60 வயசு ஆச்சுன்னு வச்சு, ஒருத்தனுக்கு 70 வயசாகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான். அந்த 70 வயசு ஆகிறவன் ஏன் ஒரு 40 வயசு பொம்பளைகிட்ட போனான்னா என்ன குற்றம்? எது தடுக்குது? அந்த 14 வயசு அந்த 15 வயசு குழந்தைகிட்ட தான் போகணுமா? இது என்ன மாதிரியான உளவியல்? இது என்ன மாதிரியான மென்டாலிட்டி? சரி, அங்கே போனால் என்ன இப்போ நான் இப்போ அந்த 40 வயசு அந்த 35 40 வயசுக்கு அந்த அம்மா கிட்ட இது பண்ணுறதுக்கும் அந்த 14 15 வயசு குழந்தைங்கள்ட்ட இது பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட போகிற? ஒன்றும் இருக்காது. இதை விட அவங்க தான் பெர்ஃபார்மன்ஸ் நிறையா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை திருப்பி உனக்கு எப்பறம் தெரியும் கேள்வி கேட்டாது எதை செஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒன்றுமே இல்லாமல் சின்ன குழந்தை 14 வயசு 15 வயசுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி போய் அந்த பொண்ணை கடத்திக்கிட்டு வந்து, இல்லை தெரியாமல் தூக்கிக்கிட்டு வந்து, இல்லை அனாதை குழந்தைகளை தூக்கிட்டு வந்து, கேட்க நாதி இல்லாத ஆள் இல்லாத அந்த அந்த குழந்தைங்களாம் பார்த்து தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி பாலியல் வல்லுறவு செய்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இந்த அன்றைக்கி போட்டு மொத்தமாக உடைச்சி விட்டாங்க. 30 லட்சத்துக்கு மேலே பக்கங்கள் 30 லட்சத்துக்கா 3 லட்சமாக என்னமோ சொன்னாங்க. அவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கான் ஆன்லைனில். இது எப்படிங்க? இது என்ன மாதிரியான புரிஞ்சுக்கிறதுங்க? எல்லா நாய்களும் போய் அங்கே போய் விழுந்தா இது எப்படி? என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறைன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஆசைகள் வரலாம், மனிதனாக இருந்தால் ஆசைப்படணுமா? அதுக்காக ஒரு அளவு இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. ஒரு ஒரு என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு நமக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒரு மனிதன் ஆசைப்படணும், அனுபவிக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல. 13 வயசு 14 வயசு குழந்தைங்க பிஞ்சு பூவுலேருந்து வெளியே வரும் பார்த்தீங்களா, பிஞ்சு காய்கள், அந்த மாதிரி பிஞ்சுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? 22 வயசு 23 வயசு ஆச்சுன்னா ரைட்டு, ஒரு 25 வயசு ஆச்சுன்னா ரைட்டு, ஓகே. அவங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கு அதை பற்றின புரிதல் இருக்கும். ரெண்டாவது அவர்களுக்கும் ஒரு 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 சுகம் கிடைக்கும், நமக்கும் ஒரு சுகம் கிடைக்கும். இதில் ஒரு நியாயம் இருக்குது. கொடுத்து வாங்கல். இன்பம்னா என்ன? செக்ஸுனா என்ன? கொடுத்து வாங்கல் தான், அதுதான். ஆனால் 14 வயசு 13 வயசில் அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? நம்ம ஊரில் சங்கிங்க சொல்லுவாங்க தெரியுமா, 8 வயசில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, 9 வயசில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, 10 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தர்மமே சொல்லுதான். 8 வயசில் கல்யாணம் பண்ணிடணும், அதான் மனு தர்மமே சொல்லுதான். இதே மென்டாலிட்டி தாங்க எல்லா இப்போ உலகம் பூரா அப்படி தான் இருக்காங்க.
உலகத்தில் இருக்கிற தலைவர் பூரா இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. 40 வயசு, 50 வயசு, 60. ட்ரம்ப்புக்கெல்லாம் எவ்வளோ வச்சுக்கிட்டேன், எப்படியும் 65 வயசு 70 வயசு இருக்காதா அந்த ஆளுக்கெல்லாம்? அந்த ஆளுக்கெல்லாம் சரி, சின்ன பிள்ளையில சின்ன வயசில் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தானே வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற காசுக்கு பணத்துக்கு வேறு மாதிரி என்னென்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு சின்ன சின்ன குழந்தைங்க இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசு பாரமாக இருக்குது. இந்த நாடு இந்த உலகம் எங்கே போய்கிட்டு இருக்குது, எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தவறு பண்ணுங்க. மனிதனுடைய இயல்பு தவறு பண்ணுவது. அந்த தவறுலையும் ஒரு இயற்கை நியமித்த ஒரு நீதி, ஒரு நேர்மை ஒன்று வேணும். அது இல்லை. அது இல்லாததுனால தான் இன்றைக்கி உடஞ்சி சுக்குன்னு வர செதறி போய் கிடக்குறாங்க எல்லாருமே. இதில் இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம பிரதமர் மோடியோட பேரும் இருக்குதான். அது இல்லை, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா யாருக்காவது? எனக்கெல்லாம் ஆச்சரியம் இல்லை. ஏங்க நம்ம ஊரில் அது சாதாரண விஷயம் தானேங்க. ஏங்க அது கட்சி பேர் என்னங்க? பிஜேபி, பாலியல் ஜல்சா பார்ட்டி, அதுதான் கட்சி பேர். அப்புறம் அதில் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பார்க்கலையா, நம்ம இங்கே பார்க்கலையா, நம்ம தமிழ்நாட்டிலே ஒன்று பார்க்கலையா? யாரோ என்னமோ ராகவனா என்னமோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் கோயிலுக்குள்ளார போய் பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்குது, சில்மிசம் பண்ணுறது, கருவறைக்குள்ள இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதுக்கு நம்ம புதுசு. இப்போ உலகத் தலைவர்கள்லாம் மாட்டினாங்கன்னா புதுசாக இருக்கிறது. ஆனால் நம்ம ஊரில் தான் இருக்கிற மாட்டாலும் நமக்கு புதுசாக இல்லை. சகஜம் தான், சாதாரண விஷயம் தான். பாவம் என்ன பண்ணுவாருங்க, அவருக்கும் ஒரு வடிகால் வேணும்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த சங்கி கூட்டம் நடுவில் முட்டு கொடுக்குது பாருங்கள். ஒருத்தன் சொல்கிறாங்க, ஒரு அண்ணனே தம்பியாக தான் இருப்பாப்புல, சின்ன வயசாக தான். ஒரு தம்பி சொல்கிறாப்புல, என்ன சொல்கிறாருன்னா, இதை ஓப்பன் பண்ணுங்கள், நெட்டை ஓப்பன் பண்ணுங்கள், கம்ப்யூட்டர் திறங்க, இந்த பட்டன் அமுக்குங்க, அந்த பட்டன் அமுக்குங்க, அதில் ராகுல் காந்தின்னு போடுங்க. ராகுல் காந்தி பேர் வருதா இல்லையா பாருங்கள். சோனியா காந்தின்னு அந்த முண்டை அப்படியே சொல்லுதுங்க. நான் தவறாக பேசணும்னு பேசலை, பேச வைக்கிறான் அப்படி. அந்த அம்மா மேலே போய் அந்த அம்மா பேரை நீ இழுக்கலாமா? நீ தேவையில்லாமா? ஏன்டா அந்த அம்மா அவங்க பேரை போடுங்க, அவங்க பேர் வருதா? சச்சின் தெண்டுல்கர் பேரை போடுங்க, அது வருதா இல்லையான்னு பார்ப்போம். அதாவது அவன் என்ன சொல்ல வரான், அந்த வெப்சைட்டில் போய் யார் பேரை போட்டாலும் அவர்களுடைய ஸ்டோரி வரும், அவர்களுடைய பேர் வந்துடும், அவர்களுடைய பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு சொல்கிறானா. அப்படி சொல்கிறாப்புல. ஏன்னா என்னத்தை பேச சொன்னால் என்னத்தை பேசுகிறீங்க? இல்லை மோடி சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லையா அப்படின்னா ஒன்று இருக்குது, இல்லைன்னா இல்லை. அதை விட்டுட்டு சப்பக்கட்டு கட்டி அதில் யார் பேர் போட்டாலும் சரவணன் ஒரு பேரை போடுங்க, சரவணனுங்கிற பேர் வந்துடும். பாலசுப்ரமணியன்னு ஒரு பேரை போடுங்க, அது வந்துடும். அப்படின்னு பேசுகிறேன். அதாவது அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டை மாற்றி மாற்றுறாங்களாம். தண்ணி எப்படி ஒரு பக்கெட்டு இப்படி தண்ணி போயிட்டுருக்கும்போது அப்படி குறுக்கால் அடிச்சிட்டு இங்கிட்டு திறந்து விடுவோம், அந்த மாதிரி அப்படியே டேர்ன் பண்ணி விடுறது, டேர்னிங் பாயிண்ட் பண்ணுறாங்களாம் அப்படியே. ஏன்னா ஊர் பூரா உலகம் பூரா சிரித்து போச்சு, ஆன்லைனில் இருக்குதுங்கிறாங்க, உலகமே சந்தி சிரித்து போச்சு, எல்லா பத்திரிக்கையும் தூக்கி போட்டு டமால் டுமில்னு உடைக்கிறாங்க. ஊரில் பூரா எல்லா காணொலியும் பேசுகிறாங்க. நீங்கள் சப்பக்கட்டு கட்டி என்ன ஆக போகுது? அது ஒரு பக்கத்து இருக்கட்டும், இது ஒரு மேட்ரு, அது வச்சுக்குவோம். சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்குங்களா? அவர் இந்த பிரச்சனையை தான் ஆரம்பித்தார். இவருக்கு சுப்பிரமணிய சாமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளிநாடுகளில் அந்த பத்திரிக்கையில் தலைப்புச் செய்திகளாக வந்துருச்சா, இல்லை அவங்க வரத்துக்கு முன்னாடியே சுப்பிரமணிய சாமி ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணால், சுப்பிரமணிய சாமி கில்லாடி, பயங்கரமான கில்லாடிக்கும் கில்லாடி அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கு அவனை பிடிக்காது, தனிப்பட்ட நிலையில் நிறைய அவனை அந்த ஆளுக்கு நமக்கு முரண் இருக்குது, அது வேறு விஷயம். தமிழ்நாட்டுக்கு அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட முரண் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவருக்கு கிட்டத்தட்ட அமெரிக்காவோட உளவு ஸ்தாபனமான FIB அது கூட இவருக்கு தொடர்பு இருக்குதான். அப்போது அவருக்கு அந்த விஷயங்கள்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்குது, அதை தான் ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம ஆளுங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, பாலியல் ஜல்சா கட்சியில் இருக்கிறவங்க போய் அவரை முடக்கி இதுமாதிரி அதுலேருந்து இன்ன வரைக்கும் ஒன்று கூட பேசலை. தங்கர் பச்சான் ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா, அவர் ஏன் ஆப்பான்னு எவ்வளோ சவுண்டாக பேசினார்.
இவ்வளோ இதாக பேசினார். கோர்ட் என்ன சூப்பர் பார்லிமெண்ட்டாக நடத்துகிறீங்க? சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து கேட்டார். நீங்கள் என்ன கோர்ட்டை சூப்பர் பார்லிமெண்ட்டாக பார்த்து நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்டார். அவரும் இருந்த இடம் தெரியல. திடீர்னு டக்குன்னு ஆஃப் ஆகிட்டார். என்னடா நல்லா தானே பேசிகிட்டு இருந்தார், உரத்த குரலில் பேசிகிட்டு இருந்தார், ஓங்கி ஒலிக்க பேசிகிட்டு இருந்தார். இப்போ ஆளையே சைலண்ட்டாக இருக்கார். என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு போய் தேடி பார்த்தா அவரை வந்து அப்படியே அமைக்க வச்சுருக்காங்க. வாயை திறந்த அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரை முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே செவனேன்னு இருக்கார் அவர். அதே மாதிரி தான் இப்போ சுப்பிரமணிய எனக்கு என்ன சந்தேகம்னா, சுப்பிரமணிய சாமி சொன்னது வந்து சூனா சாமி சொன்னது வந்து அந்த பிரச்சனையாக தான் இருக்குமோ மோடியை பற்றி. அவர் தானே சொன்னார், இவருக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருக்குன்னு அவர் தான் சொன்னார். இப்போ தாங்க ஒரு 10 நாள் இருக்குமா, 10 நாள் 5 நாள் இருக்கும், அவ்வளோதான். இந்த பிரச்சனை தான் அந்த பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. எப்படி இருந்தால் என்ன, நம்ம கட்சியில் அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். தலைவன் எவ்வளியோ அப்படி தான் தொண்டர்களும். கட்சியில் கீழ் மட்டத்தில் இருக்கிறவன் அப்படி தான் இருக்கிறான். தேவநாதன் ஒருத்தன் தான் தெரியுங்களா, காஞ்சிபுரம் கருவறைகளை கட்டி பிடிச்சின்னு முத்தம் கொடுத்துட்டு இருந்தானே. அந்த மாதிரி இது வந்து அந்த கட்சிக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம். இப்போ நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த முன்னாள் இராணுவ தளபதி எழுதியிருக்கார்ல, அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவங்க போய் பாலியல் ஜல்சா பார்ட்டியிலேருந்து போய் ஆளுங்க போய் அங்கே போய் உழுவுறதும் இங்கே வர்றதும். அவர் ஒரு மனுஷனுக்கு வயசு ஆக ஆக கொஞ்சம் நிறைய ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு இருக்க தான் செய்யும், அது நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 4 டாங்கிகள் வந்து நின்றுச்சின்னு சொன்னார் பார்த்தீங்களா ராகுல் காந்தி, அதை தேக்கி நிப்பாட்டிட்டாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் என்னமோ இருக்கிற மாதிரியே தெரியுது. அது என்னான்னு தெரியல. நம்மளும் பத்திரிக்கைக்காரனும் இல்லை, ஏதோ நமக்கு வாய் வரும். ஆனால் உண்மை என்றைக்காக தான் ஒரு நாளைக்கு வரும். உண்மையை எப்பொழுதுமே மூடி மறைக்க முடியாது. உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அப்பொழுது சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.